இந்த கிண்டியில் பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்க் ஒன்றும் ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஏன்னா பல வெரைட்டியில் ஸ்னேக்ஸ்லாம் இருக்குங்கிறாங்க. முதல்லலாம் வேறு இருக்குது. கிண்டி நேஷனல் ஸ்னேக்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க. பாம்பு வகைகள் அப்படிங்கிறப்ப இது ஸ்னேக் பார்க்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்னேக் பார்க்கு தான் வந்துருக்கும். நிறையா பாம்புங்க பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் விசிட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ மலைப்பாம்பு வச்சுருக்காங்க. பெரிய பாம்பு அப்போ பெரிய பாம்புன்னு சொன்ன மாதிரி இந்த இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது பெருசாக தான் இருக்கும். நீங்கள் சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் கிடைக்கிற ஒரு பாம்பு போல் பைத்தான்லாம் போட்டிருக்கு. இது கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். தென்னாசியாவின் மலைப்பாம்பு சொல்கிறாங்களே தவிர பாம்பு எதுவும் என் கண்ணில் படலை. இப்போ இவ்வளோ பெரிய பிளேஸில் எங்கே போய் ஒழிஞ்சிருக்குன்னு தெரில. நிறைய விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க. கிட்ஸோட கண்டிப்பாக நீங்கள் விரும்பி வந்து பார்க்கலாம். எல்லாமே சேஃப்டியாக தான் வச்சுருக்காங்க. ஸோ டிக்கெட் ப்ரைஸும் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இப்போ ஏற்கனவே தெரில, கேமராவில் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதெல்லாம் க்ரொக்கடைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரொக்கடைல்னு நினைக்கிறேன். வேகமாக முதலைகள் சரணாலயமும் சொல்லிவாயும் இல்லை. இங்கே பாருங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ட்ரமில் ட்ரெக்கர் வீடியோவில் பார்த்தேன் முதலை. नहीं जिंदा ஸோ இது என்ன முதல்ல அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சியாமிஸ் குரோக்கடைல். இதுதான் அந்த குரோக்கடைல். இதை மென்ஷன் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. ஃபேஸை பாருங்கள், பயங்கரமாக இருக்கு. ஸ்டில் அழிவான்னு தெரில. இங்கே உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு மாதிரி நிறையா நிற்கிறதுனால ஒரு டவுட்டாகவே இருக்குது. நல்லா தூங்குற மாதிரி இருக்குது. கண்ண மூடி அசைவும் இல்லை. ஆனால் பார்க்க ஒரிஜினல் மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு அமராக்கி ஹிந்தி ஃபேமிலி வந்துச்சு. திருநாவரசை கூப்பிட்ற மாதிரி அதை பேசுகிறாங்க. ஒன்றும் புரியல. அண்ட் நீங்கள் சிசிடிவியில் கண்காணிக்கப்படுவீர்கள் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பூநீர் முதலை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டாச்சுவா? கார்டு உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அது உயிரோடு இருக்கு போல். கண் சிமிட்டுது. இப்போ இவ்வளோ பெரிய முதலையை நானே பார்த்ததில்லை. அது பார்த்திங்கன்னா உண்மையாகவே வந்து உயிரோடு தான் இருக்குது. ஏன்னா கண்ணை பார்த்திங்கன்னா சிமிட்டுறாமல் தெரியுது. பட் எதுக்கு வாயை பொழந்துக்கிட்டே உட்காந்து வாயை செய்து பாருங்கள். உங்களுக்கு தெரியுதுன்னு தெரில. அதோட வாய் பார்த்திங்கன்னா செய்யுது. ஸோ இது உயிரோடு இருக்கிற ஒரு குரோக்கடைல். अरे विशाल जल्दी आ, इसका तो मुंह खुला ही है, जल्दी आ। இதுதான் அந்த சால்ட் வாட்டர். இது வந்து உப்பு நீர் முதலை. ஆனால் பார்த்தீங்கன்னா பெரிய முதலைங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்ல. முதலையெல்லாம் நேரில் பார்த்ததில்லை. பட் இது பார்த்தீங்கன்னா செம்ம பெருசு. நான் கூட ஸ்டாச்சுன்னு நினச்சிட்டேன் ஃபஸ்ட்டு. பட் இது பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்குது. வாய் ஆடுது. அந்த கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா சிமிட்டுது. பட் மூவ்மெண்ட் இல்லாமல் அப்படியே உட்காந்துருக்கு. பயங்கரமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே முதலைங்க தான் வச்சுருக்காங்க. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு மாதிரி இருக்குது. ரீசன் என்னன்னு தெரில. எதுவுமே மூவ்மெண்ட்டில் இல்லை. பார்க்க நமக்கு ஸ்டாச்சு மாதிரியே இருக்குது. பட் எல்லாமே பார்த்திங்கன்னா உயிரோடு இருக்குது. அதெல்லாம் பார்க்க தான் வந்து இப்படி இருக்குது. பட் உள்ளே நம்ம இறங்கிட்டோன்னா ரொம்ப டேஞ்சரான ஒரு இது. குரோக்கடைல் பற்றி எல்லாருக்குமே தெரியும். முதல்ல ரொம்ப ஒரு மோசமானது.
எல்லாத்தையும் அசால்ட்டாக செஞ்சிடும். அதுவும் அது வெளில இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. பட் தண்ணிக்குள்ளே இருந்துச்சுன்னா இது அடிச்சுக்க ஆளே கிடையாது உண்மையாக. அது லைவாக தெரியும். ஸோ நிறையா முதலைங்க முதல்ல முறை படுத்துருக்கேன்பாங்க நிறைய பேர். அது மாதிரி படுத்துருக்கேன். அந்த பாருங்க ஒரு முதல்ல அசையுது, எதாவது கை அசையுது. ஸோ எல்லாம் தூங்குகிற டைம் போல் அப்படியே சோம்பேறி மாதிரி படுத்துருக்கு எல்லாம் முதலையும். ஸோ இது என்ன முதல்ல சதுப்பு நிலம் முத்தை லை அது எங்கிட்ட போட்டிருக்காங்க. ஸோ நிறையா பார்த்தீங்கன்னா இங்கே என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. முதலையாக இருக்கட்டும் பாம்பாக இருக்கட்டும் எல்லாமே ரியலாக எடுத்து வந்திருக்காங்க. சேஃப்டியாக தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த முதல்ல எல்லாம் வாயை பொழந்துட்டு இருக்கு. ஸோ கண் சிமிட்டுது. बाबू देख बाबू देख सेम पोजीशन ओपनिंग कर माउथ பார்த்தீங்கன்னா நைல் கடை. ஒரு முதல்ல பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே உட்காந்துருக்கு. தெரியுதுன்னு தெரியல, அது மட்டும் தண்ணிக்குள்ளே உட்காந்துருக்கு. ஸோ குரக்கடைலாம் ரொம்ப டேஞ்சரஸ்ங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய குரக்கடைல்ஸ். ஓ இதுதான் நான் வந்து நெட்டில் பார்த்த ஒரு குரக்கடைல். பார்த்தீங்கன்னா அது மூக்கு ஷார்ப்பாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. नहीं बाबू एलिगेटर एलिगेटर का मुंह लंबा होता है ना. பாருங்க குரக்கடையில் டச் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக டச் பண்ணி பாருங்கள். ஏன்னா அது ஒரு ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பெருசாக பயங்கரமாக வச்சுருக்காங்க. பாருங்க குரக்கடையெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ அது வாயெல்லாம் பாருங்களேன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒல்லியாக வந்து ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு முதலையாக இருக்கும்னு தோணுது. எல்லாம் பயங்கரமாக பார்த்துக்கிட்டு வேறு இருக்குது. பார்க்க நல்லா இருக்குது. இந்த முதலையோட பேர் பார்த்தீங்கன்னா கங்கை நீர் முதலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட நோஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாய். இது இருக்குது நான் வீக்னஸ் கொம்பேரி முக்கன் பேர் நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு பாம்பாக இருக்கும். ஓ மேலே பாருங்கள் சின்னதாக உட்காந்துருக்கு. உங்க மூமெண்ட்லேயே இருக்குது ஒரு பாம்பு. ஸோ கொம்பேரியன் முக்கன்கிற அந்த பாம்பு இருக்குது. பச்சை பாம்பு இங்கே இருக்குது, பச்சை கலரில் பாம்பு. இதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அவ்வளோவா பெருசாக இது பண்ணல. இங்கே எதுவும் இல்லை. ஏன்னா காமன் சாண்ட்போ பேபிஸ்ன்னு போட்டிருக்கு. கருப்பு மண்ணுளி பாம்பு. பட் எதுவும் தெரியல. சின்ன சின்ன பாம்பாக தான் இங்கெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு பாம்பு ஒன்று தெரியுது மஞ்சள் கலரில். ஸோ இந்த பாம்பு பார்த்திங்கன்னா பசும் சாம்பல் நீர் பாம்பு. ஸோ எக்கச்சக்கமான பாம்பு வெரைட்டி. நான் சொன்ன மாதிரி நிறைய வெரைட்டிஸில் நிறையா பாம்பை நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு வச்சுருக்காங்க. மூமெண்ட்டில் தான் இருக்குது. விஷம் மற்றது, இதெல்லாம் விஷம் இல்லாதது இருக்கிறதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ காமன் சாண்டு இதுவும் விஷமற்றதுன்னு போட்டிருக்காங்க. பாம்பே காண எங்கேருந்து இல்லை. பாம்பு இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்த பாம்பு தான். உப்பு நீர் பாம்பு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது போல். ஓ இது தண்ணியில் வச்சுருக்காங்க இந்த பாம்பு. உப்பு நீர் பாம்பு அப்படின்னு அது பெருசாக எதுவும் மென்ஷன் பண்ணல. அண்டு என்ன தெற்காசியா மலைப்பாம்பு
பெரிய பாம்பு. ஓ மை காட், இதை பாருங்க, பயங்கரமாக இருக்குது இந்த பாம்பு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள பாம்பு எதுவுமே உண்மையாக ஆக்டிவாகவே இல்லை. ஒரு ஆக்டிவாக இருந்துச்சுன்னா பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டு வந்து இதுக்கு முன்னாடி வச்சுருந்துருக்காங்க, ட்ரை யுவர் லக் வித் ஸ்கில். அதாவது எந்த ஸ்னேக்குங்கிறத நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். கேம் விளையாடுறதுக்கு 10 rupees ஃபயரிங்ஸ் கொடுப்பாங்கிறத வச்சு யூஸ் பண்ணி விளையாண்டுருக்காங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நடைமுறையில் இல்லை. ஸோ இதுதான் அந்த இதுக்கு ஒரு மாதிரி வச்சு நம்ம இங்கே இது பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எதுவும் இதில் இல்லை, ரீசன் என்னான்னு தெரில. பட் அந்த கேம் வந்து இப்படி தான் விளாட்ற மாதிரி இருக்குது. ஒரு ரோப் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ ரோப்லேயே நம்ம ரிங்கை வீசுகிற மாதிரி இருக்குது. ஸோ 5 ரிங் ஆப்ஷன் தராங்க 10 ரூபாய்க்கு. ஸோ நீங்கள் வரப்போ இந்த கேம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் இருந்தால். அது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் இருக்குது. ஸோ அந்த மியூசியம்குள்ளே போய்ட்டு என்ன இருக்குங்கிறதையும் பார்ப்போம். ஸோ மியூசியத்தையே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே தான் வச்சுருக்காங்க. ஸோ உள்ள போய் பார்ப்போம். எல்லாம் ஒரிஜினலான்னு தெரில. அது சுத்த தவக்கலை அது மாதிரி நினைக்கிறேன். இந்த மாதிரி டெட் பாடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு இது பண்ணுறாங்க போல. லிசார்ட்ஸு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லிசார்ட்ஸ் டர்டைல், அதாவது மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் பல்லி, ஆமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தவக்கலை இதெல்லாம் வந்து அதோட டெட் பாடிஸ் எல்லாம் வந்து தண்ணியில் போட்டு ஏதோ பாதுகாக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நிறையா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. பாம்புலாம் வர வச்சுருக்காங்க. பாம்போட டெட் பாடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பதம் பண்ணி வச்சுருக்காங்க. மாதிரி ஒரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி ஏதோ அதுக்காக தான் ஏதோ தண்ணி ஏதோ கெமிக்கல் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டெட் பாடிஸ்லாம் வந்து பதம் பண்ணி வச்சுருக்காங்க. மியூசியம் இதெல்லாம் எல்லா வகையான பாம்பும் இருக்குன்னு. பாம்பு மட்டும் இல்லை, நிறையா வச்சுருக்காங்க. அநேகமாக இங்கே வந்தீங்கன்னா ஸ்னேக்கோட டெட் பாடிஸ் எல்லாமே பார்க்கலாம். அது அழுகாமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணியிருக்காங்க. ரெசல்ஸ் லைடோர் எல்லா வகையான பாம்பும் எங்கள்கிட்ட இருக்குது. அதாவது நீங்கள் பாடியை பார்க்கணுன்னா டெட் பாடிஸ் பார்க்கறதுக்கான இடமா இருக்கும். இது வந்து ரொம்ப ஹைலைட்டான ஒரு இது. நம்ம வந்து இதில் பார்க்குறப்ப பார்த்தோம். டச்சுன்னு போட்டிருக்காங்க, நம்ம டச் பண்ணிட்டோம். மற்றும் மானிட்டர் இது என்னன்னு தெரில. எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டாச்சு மாதிரி தான் இருக்குது. பாம்போட முட்டை எல்லாமே எப்படி பாம்பு முட்டையிலேருந்து வருதுங்கிறதெல்லாம் நமக்கு ஃபுல்லாக சொல்கிறாங்க. ஸோ பாம்பு போடுற முட்டையிலேருந்து பாம்பு இப்படி வெளில வரும். ஸோ பாம்பு முட்டையெல்லாம் நிறைய பேரை பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அதுதான் பாம்போட முட்டை. சைஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் எக் சைஸ் தான் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்டாக இருக்குது. அதுலேருந்து பாம்பு வெளில வர்றது வரையும் எப்படி வருங்கிறதுலாம் காட்டுறாங்க. நல்லாயிருக்கு. இதுதான் பாம்போட இது போல். ஸோ இதுதான் அந்த பாம்பு. மூங்கி கிட்ட தான் அதிகமாக பாம்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி மூங்கி பக்கத்தில் தான் பாம்பு இது மாதிரி போடுறது பார்த்துக்கோங்க. இந்தியாவோட பாம்பு. ஸோ இந்தியாவோட பாம்புன்னு நினைக்கிறேன். நல்ல பாம்பு அந்தமான் நல்ல பாம்பு அது. ஸோ இது அந்தமானோட நல்ல பாம்பு. இது நம்ம இந்தியன்ஸ், அதாவது நம்ம இந்தியா டிஸ்ட்ரிக்டில் உள்ள இந்த அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க உள்ளது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எப்படி இருக்கும் பாம்புங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதாக இருக்கு. ஸோ இதை பாருங்கள், பாம்பு எப்படி சுற்றி ஒரு மானியை முழுங்குது அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. ஒரு பாம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே முழுங்குது. பாம்பு முட்டையிலேருந்து பாம்பு இப்படி வெளில வருதுங்கிறது அவங்க காட்டியிருக்காங்க. ஃப்ளேம் ஸ்னேக்ஸ், பறக்கும் பாம்பு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்னேக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது.
பறக்கிற பாம்பு தான் போல பறக்கிற மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பச்சோண்டி மாதிரி ஏதோ போன மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் பயங்கரமாக இருக்குது. என்னன்னு சொல்லி தெரியல. பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நிறைய அமெரிக்காவோட மலை ஓனான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னொன்றும் ஒரு வெரைட்டியில் இருக்கும் போல. தெரியுதான்னு தெரியல, ஸ்கேர் ஆகுது, நம்மளை பார்த்து அது பயப்படுறது ஆச்சரியமாக இருக்குது. ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வெரைட்டியில் முடிச்சிருக்காங்க. இங்கே பார்க்க ஆனால் கொஞ்சம் அழகாக இருக்குது. ஒன்றும் ஒரு வெரைட்டியில் இருக்குது. நிறையா பார்த்தீங்கன்னா இங்கே அந்த மலை ஓனான், அதுவும் அமெரிக்காலேருந்து வந்த மலை ஓனான் இருக்குது. மேக்ஸிமம் நிறைய பேர் வாங்கி வளர்க்கவும் சான்ஸ் இருக்குது. நான் பார்க்க கொஞ்சம் அழகாக அட்ராக்ஷனாக இருக்குது. க்ரீன் கலர்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்குது. இதுக்கான ஃபீட் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம வீட்டில் உள்ள கேரட்ஸ் இந்த மாதிரி தான் கேபேஜஸ்லாம் கொடுக்குறாங்க. இன்னும் போய் பார்ப்போம். எல்லாம் வெயிட்டிங் ஹால் மாதிரி உட்காந்துருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ பாம்போட இது எல்லாமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பாம்பு இருக்குது, பாம்போட டீட்டெயில்ஸ் வேணால் நீங்கள் இங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம். பாம்பை பற்றி முக்கிய விவரம் சொன்ன மாதிரி. ஸோ பாம்பை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். பாம்பை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் வேணுன்னா நீங்கள் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸும் எல்லா பாம்பை பற்றியும் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு கூட்டமாக உட்காந்துருக்காங்க என்னன்றது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விஆர். ஸோ விஆரில் வந்து நம்ம ஸ்னேக் கிட்ட வர மாதிரிலாம் இருக்கும். ஸோ விஆரும் பார்த்திங்கன்னா இவங்க இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பேரண்ட்ஸ், ஸோ ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இங்கே வெயிட் பண்ணலாம். ஒரு ஆளாக நீங்கள் இந்த இதை ட்ரை பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா crocodile அண்ட் ஸ்னேக் பார்க்கை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து 30 rupeesக்கு செம்ம ஒர்த்து. நீங்கள் வரதா இருந்தால் கண்டிப்பாக கிண்டியில் இந்த நேஷனல் பார்க்கை வந்து ட்ரை பண்ணுங்கள். நிறையா இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். எக்ஸைட்டு தான். இதுக்கப்புறம் வெளில போயிட்டு என்னங்கிறத நம்ம அப்படியே போகிற வெளில பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் கைஸ். வேறு எதுவும் பெருசாக இல்லை இந்த பார்க்கில். ஒரு 30 rupees ஸ்பெண்ட் பண்ணால் இந்த சைடு என்ட்ரன்ஸ் உள்ளே போனால் அப்படியே இந்த சைடில் பார்த்திங்கன்னா வெளில வர மாதிரி இருக்குது. பெரிய இடம்லாம் ஒன்றும் இல்லை. நான் கூட ரொம்ப பெருசாக இதில் பார்த்தோன்னா ரொம்ப பெருசாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. பட் நிறையா பார்த்தோம். புது அனுபவம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் கிட்ஸை அழைச்சிட்டு நீங்கள் சூப்பராக வரலாம் ஃப்ரீ டைமில். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ஸோடு வந்து சண்டேஸில் ட்ரை பண்ணலாம். டியூஸ்டே மட்டும்தான் லீவு. நீங்கள் கூகுளே செக் பண்ணிட்டு வரலாம். ஒரு 30 rupees தான் ஸ்பெண்ட் பண்ணேன். பட் செம்ம ஒர்த்தாக இருந்துச்சு. கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ரெண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கேமரா சைஸை பார்த்து ரெண்ட்டு போடுறாங்க. கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா பார்க்கு பார்த்தீங்கன்னா பெருசு தான். பட் இவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து பராமரிப்பு பணி நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கோட இது இருக்குது. ஸோ நான் உள்ளே போனதுக்கு வந்து இப்போ வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி உள்ளே வந்து இந்த மாதிரி வேலை நடக்குது. ஸோ வேலை நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உள்ளே யாருக்கும் பர்மிஷன் கிடையாது. நீங்கள் ஒன்லி அந்த ஸ்னேக் பார்க்கும் crocodile பார்க்கும் மட்டும்தான் சுற்றி பார்க்க முடியும் அப்படின்ட்டாங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கழுகு உட்காந்துருக்கு, பறக்குது பாருங்கள். ஸோ கூண்டில் கழுகு எல்லாமே பயங்கரமாக வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இதே பார்க்குக்கு நான் முடிஞ்சால் வரேன். வந்துட்டு இந்த இதை ஓப்பன் பண்ணிட்டாங்க, அப்படி வேலை முடிஞ்சிருச்சுன்னா நம்ம இந்த இதை பார்ப்போம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னேக் பார்க்கும் அண்ட் crocodile பார்க்கும் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து பார்ப்போம். அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கனாலும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது க்ளோஸ்டு இருக்குது, ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மேபி ஒர்க் முடிஞ்சோன்னா நம்ம இன்னொரு ரவுண்ட் வந்துட்டு ஸோ இங்கே என்னென்ன இருக்குங்கிறதையும் பார்ப்போம். அதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.